வணக்கம், நீங்க பார்த்துட்டு டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். ஆப்பிள் நேத்து பாத்தீங்கன்னா M4 MacBook Air ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா iPad Air M3 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த MacBook ஓட சேர்த்து Mac Studioல M4 Maxும் M3 Ultraவும் வந்திருக்கு. என்ன ப்ரோ M3 இன்னும் முடியல, M3 Ultra வேற இருக்கு, அதை எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் பெரிய விஷயமே இருக்கு. ஏன்னா M3 Ultra வேற லெவல்ல இருக்கு. பட் இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்க போறது இல்ல. M4 MacBook Air எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு 1 lakh பட்ஜெட் 1,15,000 அந்த பட்ஜெட்ல மேக் எடுக்க போறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மாதிரி இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம MacBook Air அப்படி பார்க்கும்போது ஆப்பிளோட பெஸ்ட் செல்லிங் லேப்டாப் வந்து ஏர் மாடல் தாங்க. ஸோ நேற்று M3லேருந்து M4க்கு அதை மாற்றிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு போரிங் அப்கிரேட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு. சொல்ல போனால் ஒரு நல்ல அப்கிரேட், ஒரு குட் நியூஸ் தான் நமக்கு. ஸோ இப்போ மெயினாக இவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், டிசைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் ஆஸ் M3 Air. நம்மளுக்கு டைமென்ஷன்ஸ் கூட மாறல, வெயிட், திக்னஸ், ஹைட் எல்லாமே சேமாக தான் இருக்கு. ஸோ ஈவன் பக்கத்தில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களால டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது M3க்கும் M4க்கும். பட் ஆப்பிள் இந்த தடவை ஒரு புது கலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லைட் ப்ளூ ஷேட்ல ஒரு கலர் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருந்துச்சு. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மொத்தமா 4 கலர் ஆப்ஷன்ல உங்களுக்கு MacBook Air M4 வருது. அண்ட் இப்போ நான் சொல்றது எல்லாமே 13 and 15 இன்ச் ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் தான். ஏன்னா ரெண்டுமே எக்ஸாக்ட்லி சேம் தான். நமக்கு டிஸ்ப்ளே சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா வரும். அண்ட் மற்றபடி இதுல டிஃபரன்ஸ் உங்களுக்கு சேம் எக்ஸாக்ட் டிஸ்ப்ளே தான். பிரைட்னஸ் எதுவுமே மாறல. அண்ட் சேம் பேட்டரி லைஃப் தான் கொடுத்திருக்காங்க. ஈவன் M4 சிப் இருந்தாலும் பேட்டரி வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி உங்களுக்கு பேட்டரி லைஃபை ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. 18 hours அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. போர்ட்ஸும் நம்மளுக்கு சேம் தான். 2 USB-C Thunderbolt போர்ட் அண்ட் ஒரு MagSafe போர்ட். பட் ஒரு விஷயம் அப்கிரேட் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்கேம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 1080p வெப்கேம் கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான வெப் கேமரா நம்மளுக்கு கொடுத்துருக்கா சொல்றாங்க. வித் சென்டர் ஸ்டேஜ் சப்போர்ட். அதனால அந்த டெஸ்க் வியூ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வரும். which is a good deal. ஸோ ஆல்ரெடி கேமரா நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அதை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் ஆப்பிள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது M3 MacBook Airல ஒரு வியரான ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க 2 எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளே கனெக்ட் பண்றீங்கன்னா சப்போர்ட் ஆகும். பட் நீங்க உங்களோட MacBook-ஐ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணா மட்டும் தான் 2 எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளே யூஸ் பண்ண முடியும். MacBook ஓபன் பண்ணீங்கன்னா ஒன்னு கட் ஆயிரும். அந்த மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய M4 MacBook Airல அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க உங்களோட MacBook-ஐயும் ஓபன்ல வச்சு 2 எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். which is good. பட் இங்க மெயினான சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா சிப்செட் தாங்க. ஏன்னா M3ல இருந்து M4 அப்கிரேட் ஆயிருக்காங்க. M4ல அப்படி என்ன ஸ்பெஷல் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வர பேஸ் மாடல், அதாவது நீங்க இருக்கல கம்மி விலைக்கு M4 Air எடுக்கிறீங்கன்னா அதுல உங்களுக்கு M3 கம்பேர் பண்ணும்போது 2 எக்ஸ்ட்ரா CPU கோர்ஸ் நமக்கு இருக்கு. அதனால ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் CPU வைஸ் பார்க்கும்போது ஒரு 20% பூஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அண்ட் GPU-ல அட்லீஸ்ட் ஒரு 10% பூஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு ஜெனரேஷனுக்கு சீரியஸ்லி இது ஒரு நல்ல அப்கிரேட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மற்றபடி உங்களுக்கு ஓவரால் சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் இதுல உங்களுக்கு M4ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதனால ஓவரால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அப்கிரேட் M3ல இருந்து M4 வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் மெயினான விஷயமே ஆப்பிளோட பிரைசிங் தான். ஏன்னா M4 MacBook Air கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் கம்மியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க M3 கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா M3 நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி ஆப்பிளோட சைட்ல போய் பார்த்தீங்கன்னா 1,15,000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ M4 MacBook Air நம்மளுக்கு 99,000க்கு சேல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1 lakh rupees. இது இல்லாம நம்மளுக்கு எஜுகேஷன் ஆஃபர் அண்ட் தென் கார்டு ஆஃபர் அந்த மாதிரி விஷயங்களும் கொடுக்குறாங்க. ஸோ சீரியஸ்லி ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி லேப்டாப் அது இருக்கு. கிங் ஆஃப் த செக்மெண்ட் அப்படின்னா நான் சொல்லிடுவேன். ஏன்னா இதுல உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்ல 16 GB RAM அப்படிங்கிறது நமக்கு வந்துருது. 256 GB SSD வருது. அந்த SSD மட்டும் ஒரு மைனஸா நான் சொல்லுவேன். மத்தபடி இது கிங் ஆஃப் த செக்மெண்ட் தாங்க. பட் நீங்க M4 MacBook Air வாங்குறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் மாடலை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதாவது எக்ஸ்ட்ரா நீங்க 20,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு M4 MacBook Air with 512 GB SSD and 16 GB RAM. இது இல்லாம பேஸ் மாடலை விட உங்களுக்கு 2 கோர் GPU எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். 10 கோர் CPU 10 கோர் GPU அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ல நீங்க வாங்கிக்க முடியும். இது இல்லாம உங்களுக்கு டூயல் USB-C அடாப்டரும் பாக்ஸ்லயே கொடுத்துருவாங்க இந்த 512 GB மாடல் நீங்க வாங்கும்போது. பிகாஸ் பேஸ் மாடல்ல உங்களுக்கு ஒரே ஒரு போர்ட் இருக்கக்கூடிய சார்ஜர் தான் கொடுப்பாங்க. சோ அதனால இந்த ரெண்டாவது மாடல் 1,20,000 ரூபாய்க்கு நீங்க வாங்குறது வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கேள்வி எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்னா M4 MacBook Air 1 lakh rupees வந்துருச்சுன்னா அப்ப M3 M2 எல்லாம் இன்னும் குறைஞ்சிருக்குமே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆர்வத்துல போய் ஆப்பிளோட சைட்ல பார்த்தேன். பட் அந்த 2 மாடல்ல ஆப்பிள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஆஃபிஷியலி ஆப்பிள் செல் பண்றது M4 MacBook Air 13, M4 MacBook Air 15 இந்த 2 மாடல் மட்டும் தான். சரி ஓகே ப்ரோ, நான் போயிட்டு அப்ப M4 MacBook Air ப்ரீ ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ Flipkart and Amazonல இந்த பழைய ஸ்டாக்ஸ் அதாவது M2 Air M3 Air இது எல்லாமே செம்ம டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்குங்க. இப்போ குறிப்பா நீங்க M4 MacBook Air வாங்க போறீங்க, அதுல 512GB பிளான் பண்றீங்க 1,20,000 அப்படின்னா உங்களுக்கு Flipkartல M3 MacBook Pro Pro அப்படின்னு சொல்லும்போது அதுல Pro ஃபீச்சர்ஸ் இருக்கும். என்ன மாதிரி ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்கும்னா ஏரோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு OLED டிஸ்ப்ளே கிடைக்கும், அதாவது மினி LED டிஸ்ப்ளே, பிரைட்டர் டிஸ்ப்ளே, அட் தி சேம் டைம் சூப்பரா இருக்கும். 120Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருப்பாங்க. இது இல்லாம நமக்கு உள்ள ஃபேன் இருக்கும், ஃபேன் டிசைன், அதுக்கு அப்புறம் ரெண்டு எக்ஸ்ட்ரா போர்ட் இருக்கும், அதாவது HDMI போர்ட், SD கார்டு ஸ்லாட் இருக்கும். ஓவரால் உங்களுக்கு ஒரு ப்ரோ மாடல் யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் இதுல பேஸ் மாடல் அதாவது 1,15,000 கிடைக்கிறது 512GB SSD ஓட நமக்கு வருது. RAM மட்டும் தான் இல்ல ப்ராப்ளம், அது 8GB தான் கொடுத்திருக்காங்க. பட் 80% பீப்புளுக்கு உங்களுக்கு அந்த ஹெவி யூசேஜ் இல்ல அப்படின்னா 8GB RAM அப்படிங்கிறது இனஃப் தான். சோ அதனால நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீங்க போயிட்டு M4 MacBook Air வாங்குறதுக்கு M3ல MacBook Pro வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா அது வந்து சீரியஸ்லி சூப்பரா இருக்கும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது தெரியும். ஏன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாமே பக்காவா இருக்கும் உங்களுக்கு ப்ரோ மாடல்ஸ்ல. சோ அத வாங்குற நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன் கேஸ்ல உங்களுக்கு பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க M2ல MacBook Air வாங்கலாம். பிகாஸ் 512GB மாடல் 8GB RAM ஓட ஜஸ்ட் 71,000க்கு நம்ம Flipkartல பிரைஸ் பண்ணிருக்காங்க, which is so good. செகண்ட் ஹேண்ட்லயே இந்த பிரைஸ்க்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால M2 Air நீங்க புதுசா ட்ரை பண்ணலாம். சோ என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த M4 MacBook Air ஓட பிரைஸ் கம்மியானனால உங்களுக்கு இன் ஃபியூச்சர் எல்லா MacBook ஓட பிரைஸுமே டிராஸ்டிக்கா கம்மியாகும். குறிப்பா M2 M3 Airலாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ வெயிட் பண்ணி வாங்குற நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு லேப்டாப் தேவைப்படுதுன்னா நீங்க M3 MacBook Pro ட்ரை பண்ணலாம். பட்ஜெட் கம்மியா இருக்குன்னா M2 MacBook Air ட்ரை பண்ணலாம். ரெண்டு ப்ராடக்ட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளவுதான் गाइस இந்த ஒரு வீடியோ. அண்ட் எத்தனை பேர் இந்த Mac Studioல வந்த M3 Ultra பத்தி இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா மேபி ஒரு டெடிகேட்டட் வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் ஓகே गाइस மீண்டும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.